போலீஸ் வாகனத்திலிருந்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்படும் இவர்கள் சாதாரண ஆட்கள் இல்லை. இன்சூரன்ஸ் பணத்திற்காக பெற்ற தந்தையை டிராக்டர் ஏற்றி கொலை செய்துவிட்டு விபத்து நாடகமாடிய கொலைகார மகனும் அவரது கூட்டாளிகளும் தான். 6 மாதங்களாக 30 லட்சம் பணத்துடன் தலைமறைவாக இருந்தவரை கூண்டோடு கைது செய்த பின்னணியை தெரிந்து கொள்ள பெங்களூரு செய்தியாளர் பாரதி ராஜாவோடு போலீசாரின் கோப்புகளை புரட்டினோம். கொல்லப்பட்டவர் கர்நாடக மாநிலம் கலபுரகியில் உள்ள ஆதர்ஷ் நகர் பகுதியைச் சேர்ந்த காளிங்கராயா. 65 வயதான இவர் அதே பகுதியில் ஹோட்டல் ஒன்றை நடத்தி வந்திருக்கிறார். இவருக்கு சதீஷ் என்ற ஒரு மகன் உள்ளார். அவருக்கு திருமணமாகி குழந்தை உள்ளது. இந்த நிலையில்தான் 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் தேதி காளிங்கராயாவும் அவரது மகனும் ஷாபாத் நகருக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது பெல்லூர் கிராஸ் என்ற இடத்தில் இருவரும் சென்ற பைக் டிராக்டர் மோதி விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. அந்த விபத்தில் காளிங்கராயா தலை சிதைந்து உயிருக்கு போராட, மகன் சதீஷ் படுகாயமடைந்து நிலை குலைந்திருக்கிறார். கொஞ்சம் நிதானத்துடன் இருந்த சதீஷ் உடனே ஆம்புலன்ஸுக்கு போன் செய்திருக்கிறார். சம்பவ இடத்திற்கு வந்த ஆம்புலன்ஸ் இருவரையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறது. காளிங்கராயா ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறி மருத்துவர்கள் பகீர் கிளப்பியிருக்கிறார்கள். சதீஷ் மட்டும் உயிர் பிழைத்து சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் காளிங்கராயாவின் உடலை உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அப்போது எதிர்பாராத விதமாக ஒரு டிராக்டர் மோதியதில் விபத்து ஏற்பட்டதாக போலீசாரிடம் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் சதீஷ். போலீசாரும் விபத்து மரணம் என வழக்கை முடிக்க சில நாட்களுக்கு பின் சதீஷை காவல் நிலையத்திற்கு அழைத்திருக்கிறார்கள். ஆனால் சதீஷ் வரவில்லை. இதனால் காவல்துறை சார்பில் விசாரணைக்கு ஆஜராகும்படி சதீஷுக்கு முறைப்படி நோட்டீஸ் விடப்பட்டிருக்கிறது. அதற்கும் எந்த பதிலும் இல்லை. ஒரு கட்டத்தில் போலீசாருக்கு சந்தேகம் வலுக்க உடனே அவரின் வீட்டிற்கு சென்று பார்த்திருக்கிறார்கள். அங்கே சதீஷ் இல்லை. குடியிருந்த வீட்டையும் தந்தை நடத்தி வந்த ஹோட்டலையும் விற்றுவிட்டு குடும்பத்துடன் தலைமறைவாக இருக்கிறார். இதனை அறிந்த போலீசார் நீண்ட தேடுதலுக்கு பின் சதீஷ் தெலங்கானாவில் உள்ள அனந்தப்பூர் பகுதிக்கு குடிபெயர்ந்தது தெரிய வந்திருக்கிறது. உடனே அங்கு விரைந்த தனிப்படை போலீசார் சதீஷை கையோடு அழைத்து வந்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் மோதியது டிராக்டர், கார், பஸ் என மாறி மாறி குழப்பிய சதீஷ் போலீசாரின் சிறப்பு கவனிப்பிற்கு பிறகு கிளிப்பிள்ளையைப் போல் நடந்ததை புட்டு புட்டு வைத்திருக்கிறார். தந்தை காளிங்கராயாவுடன் சேர்ந்து ஹோட்டலை நடத்தி வந்திருக்கிறார் சதீஷ். ஆனால் அதில் பெரிய லாபம் வரவில்லை. தொழிலில் நஷ்டம், குடும்ப கஷ்டம் என பல இடங்களில் கடன் வாங்கி ஹோட்டலை நடத்தியிருக்கிறார். ஆனாலும் பிசினஸ் படுத்திருக்கிறது. வாங்கிய கடன்களும் கழுத்தை நெரித்திருக்கிறது. இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் யோசித்த போது சதீஷின் நண்பர் அருண் என்பவர் ஒரு கொலை திட்டத்தை கூறியிருக்கிறார். தந்தை காளிங்கராயா வயதானவர் என்பதால் அவரின் மீது இன்சூரன்ஸ் போட்டு பின் அவரை கொலை செய்துவிட்டு அந்த பணத்தை வைத்து பிரச்சனையை சரி செய்து விடலாம் என ஐடியா கொடுத்துள்ளார். டிராக்டர் ஏற்றி கொன்றுவிட்டு விபத்து போல செட்டப் செய்து விடலாம், யாருக்கும் சந்தேகம் வராது எனவும் சதீஷுக்கு அருண் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருக்கிறார். அதன்படி அடுத்த நாளே தந்தை காளிங்கராயா பெயரில் 25 லட்சம் மற்றும் 5 லட்சத்திற்கு 2 இன்சூரன்ஸ் போட்டு மாதம் தவறாமல் பணம் கட்டி வந்திருக்கிறார் சதீஷ். 6 மாதங்கள் பணம் கட்டியவுடன் தந்தைக்கு நாள் குறித்திருக்கிறார். சம்பவத்தன்று ஷாபாத் நகரில் உள்ள ஒருவரிடம் கடனாக பணம் வாங்கலாம் என தந்தையை அழைத்துச் சென்றிருக்கிறார் சதீஷ். பெல்லூர் கிராஸில் டிராக்டருடன் தயாராக இருந்த அருண் சதீஷின் இருசக்கர வாகனத்தின் மீது வேகமாக வந்து மோதியிருக்கிறார். அப்போது கீழே விழுந்த காளிங்கராயாவின் மீது
டிராக்டரை ஏற்றி இறக்கி தலையை சிதைத்துவிட்டு டிராக்டருடன் அங்கிருந்து எஸ்கேப் ஆகியிருக்கிறார் அருண். இந்த பயங்கரத்துக்கு ராகேஷ் மற்றும் யுவராஜ் என்ற இருவரும் அருணுக்கு துணையாக இருந்துள்ளார். திட்டமிட்டபடி அனைத்தும் வெற்றிகரமாக நடக்க தந்தை பெயரில் போடப்பட்ட 30 லட்சம் இன்சூரன்ஸ் பணத்தையும் எடுத்திருக்கிறார் சதீஷ். தந்தையை கொலை செய்ததற்கு கூலியாக அருணுக்கு 5 லட்சமும் அவரது நண்பர்கள் ராகேஷ் யுவராஜுக்கு தலா 50,000 கொடுத்துள்ளார். பின் சந்தோஷமாக இருக்கலாம் என நினைத்த போதுதான் போலீசார் வழக்கை முடிக்க சதீஷை காவல் நிலையத்திற்கு அழைத்திருக்கிறார்கள். இதனால் பயந்து போன சதீஷ் எங்கே விசாரணையில் உண்மையை உளறிவிடுவோமோ என்ற பயத்தில் ஊரை காலி செய்துவிட்டு ஆந்திராவுக்கு வந்து செட்டில் ஆகியிருக்கிறார். ஆனால் அதுவே அவரை காட்டிக் கொடுத்து விட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் சதீஷ், அருண், ராஜேஷ், யுவராஜ் ஆகிய 4 கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர்.